கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது சார். கடந்த 2.5 வருஷமாக நாங்கள் பட்ட அவமானம் அவஸ்தை முடியாமல் மட்டும் இல்லைங்க, இது யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் இந்த கடகராசிக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்குமே நம்ம கேள்வி கேட்டால் தான் நம்ம பகுத்தறிவு கேள்வி கேட்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், கடகராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி குரு பகவான் தான். தனுசு ராசி அதிபதி குரு பகவான். இந்த சுய உழைப்பின் மூலமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே, அப்போ நாங்கள் இத்தனை நாளாக உழைக்கலையா அப்படின்னா, இத்தனை நாள் உழைச்சிருந்தால் நீங்கள் கடன் அடைச்சிருப்பீங்க. உழைச்சிங்க, ஆனால் அந்த உழைப்பின் காரணமான வருமானம் உங்களுக்கு பத்தலை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது சார். கடந்த 2.5 வருஷமாக நாங்கள் பட்ட அவமானம் அவஸ்தை முடியாமல் போச்சு. எங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் சார். இப்போ தான் 7.5 சனி வரப்போகுது, இப்போவாவது எங்களுக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்காதா, அதுக்கு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. இதில் நம்ம ஜோதிடரிகம் டீமும் நம்மக்கிட்ட கேட்டாங்க. அதனால் அவங்களின் சார்பாக உங்களுடைய கடகராசி நண்பர்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகும். பொதுவாக அந்த வருமானம் வந்தால் தான் கடன் அடைக்க முடியும், கடன் வராமல் காப்பாற்ற முடியும். ஸோ வருமானத்துக்கு வழி தெரியாமல் இருக்க சார் அப்படின்னா, வருமானத்தை பெறுவதற்கு, வருமானத்தை உயர்த்துவதற்கு உண்டான வழிமுறையையும், அதனால் கடனை அடைப்பதற்குண்டான வழிமுறையையும், அதன் மூலமாக மேலும் 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 கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய அணுகுமுறையையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் தான் இப்போ நான் சொல்ல பரிகாரம். இந்த பரிகாரத்தை பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வருமானம் வரும், 2வது கடன் அடையும், 3வது கடன் வாங்காமல் இருப்பீங்க. இது மட்டும் இல்லைங்க, இது யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் இந்த கடகராசிக்கு என்ன அப்படின்னு கேட்டால், சிவபெருமானை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு பிறவா வாழ்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு. அதனால தான் இந்த பரிகாரம் ஸ்பெஷல், கடகராசிக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறேன். இது கடக லக்னத்துக்கும் பொருந்தும். சரி, இது என்ன சார் பண்ணணும், இது எப்படி பண்ணணும், இதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா, என்ன ஏதாவது பொருட்கள் வேணுமா அப்படின்னா, எஸ். அதாவது முதல்ல மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பட்டு துணி, மஞ்சள் பட்டு துணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா மஞ்சள் கலரில் காட்டன் துணி இருக்கணும். மஞ்சள் பட்டுங்கிறது ரொம்ப விசேஷம், மஞ்சள் காட்டன் தப்பு கிடையாது. சார் எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோட புடவையிலேருந்து, இப்போ மஞ்சள் புடவையிலேருந்து கிழிச்ச துணியாக கூட இருக்கலாம். இல்லாட்டி இந்த வீட்டில் திருமணத்துக்காக மஞ்சள் வேஷ்டி, மஞ்சள் துண்டு வாங்கியிருப்பாங்க, அதில் கூட கழிச்சுக்கலாம். இது கடவுள் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த தெய்வமும் எனக்கு நீ புதுசாக பட்டு துணி வாங்கி பண்ணுன்ட்டு சொல்லாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் எனக்கு பண்ணு. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் காளஹஸ்தீஸ்வரர் தான். அதாவது அந்த கண்ணப்பர் தங்கிட்ட என்ன ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த லிங்கத்தை பார்த்தோன்னா அவருக்கு பிடிச்சிது. அதனால் தண்ணியை வாயில் கொண்டு கையில் மாமிசத்தை கொண்டு வாயால் துப்பிட்டு, அதுதான் அபிஷேகம். அந்த மாமிசத்தை வச்சு படையலாக வைக்கிறார். அதுதான் நிவேதனம், நைவேத்தியம், நிவேதனம் பண்ணுறதுன்னு. அப்பேற்பட்ட சாதாரண ஒரு மனுஷன்தான் சிவபெருமான். அதாவது பரம்பொருள், அவர் தான் நம்பர் 1. ஆனால் அவர் சாதாரண ஆளாக இருப்பார். இதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. அப்பேற்பட்ட சிவபெருமானை நீங்கள் வணங்க வேண்டும். கடகராசியில், கடக லக்னத்தில் பிறந்தவர்கள். இந்த கடகராசியில் பிறந்தவங்க இந்த மஞ்சள் பட்டு துணி இல்லாட்டி மஞ்சள் கலர் காட்டன் துணியை 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமாக இருக்கணும், நல்லா பெருசாக இருக்கணும். அந்த அகலமான மஞ்சள் துணியில் நீங்கள் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டால், 4 வெற்றிலை, 4 பாக்கு, 4 வெத்தலை, 4 கொட்டைப்பாக்கு. அந்த காலத்தில் கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கிடைக்கக்கூடிய இது சேஷையில் பேக்கெட்டில் கிடைக்கிற பாக்கு கிடையாது, கொட்டைப்பாக்கு. அதை உடைச்சி தான் சாப்பிட முடியும். அந்த கொட்டைப்பாக்கை 4 பாக்கு வைக்கணும், 4 வெத்தலை வைக்கணும், 3 விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் 12 ராசிக்கு 3 தான் வைக்கணும். மேஷ ராசியில் பிறந்தவங்களும் சரி, மீன ராசியில் பிறந்தவங்களும் சரி, துலாம், கன்னி எந்த ராசியாக இருந்தாலும் சரி, விரலி மஞ்சள் 3 விரலி மஞ்சள் தான் வைக்கணும். விரலி மஞ்சள் 3 வச்சுட்டு, அது கூட நான் சொல்லக்கூடிய பொருட்கள் கிராம்பு, ஏலக்காய், ரூபாய் நாணயங்கள், 1 ரூபாய் நாணயங்களோ 5 ரூபாய் நாணயங்களோ, இது ஒரு கணக்கு இருக்குது. இந்த கணக்கில் நீங்கள் வச்சா போதும்.
ஏலக்காய் 3 ஏலக்காய், கிராம்பு 3 கிராம்பு, 3 உருவாக்காயின். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 உருவாக்காயின். இந்த 3 விஷயத்தையும் அந்த துணியில் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஒரு முடிச்சு போட்டுடணும். ஒரு மூட்டையாக கட்டிடணும். குட்டியாக தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பெருசாக வராது. மற்ற ராசிகளாக வந்து நல்லா பெரிய மூட்டையாக வரும், உங்களுக்கு மட்டும் அது குட்டி மூட்டையாக தான் இருக்கும். அதை நல்லா அந்த துணியாலேயே மூட்டையாக கட்டணும். அந்த சிகப்பு துணியிலேயே மூட்டையாக கட்டணும். தனி நூல் கட்டக்கூடாது, அது கயிறு கட்டக்கூடாது. அந்த துணியிலேயே மூட்டையாக கட்டிட்டு அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை உங்கள் வீட்டு சுவாமி சன்னதி, சுவாமி படம் இருக்குன்னா அதுக்கு கீழேயோ அதை வச்சிடணும். இதை வச்சுட்டு 3 வியாழக்கிழமைகள் அதற்கு பூஜை செய்ய வேண்டும். 3 வியாழக்கிழமை ஜவ்வந்தி மாலை, அதாவது மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய மாலை, மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதாவது உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட வெறுமை ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமகன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா குருவுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். சார் எதுக்கு சார் இந்த மஞ்சள் கலர் மாலை, எதுக்கு மஞ்சள் கலர் துணி? ஒரு கேள்வி வரும்ல. என்றைக்குமே நம்ம கேள்வி கேட்டால் தான் நம்ம வந்து பகுத்தறிவு. கேள்வி கேட்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், கடகராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி குரு பகவான் தான். தனுசு ராசி அதிபதி குரு பகவான். உங்களுக்கு குரு பகவான் வந்து யோகாதிபதியும் கூட, அவர் தான் 9ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக அல்லது குருவுக்கு உண்டான அதிதேவதையான சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை முடியும், ஆரோக்கிய பிரச்சனை, வியாதி வராது, உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது, உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுப்பெறும். இதனால தான் இந்த மஞ்சள் கலரில் பூவினாலையும் அர்ச்சனை பண்ணணும், மஞ்சள் கலர் துணியில் வைக்கணும் அப்படின்ட்டு. இதை வந்து 3 வாரம் பண்ணணும். 3 வியாழக்கிழமை பண்ண வேண்டும். 3 இல்லாட்டி 5 வியாழக்கிழமை பண்ணலாம். 3ங்கிறது வந்து நார்மல், அது போதும். 5 வியாழக்கிழமை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 3 அல்லது 5 வியாழக்கிழமை பண்ணலாம். 3 வியாழக்கிழமை பண்ணிவிட்டு அதை என்றைக்கு பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும்னா வியாழக்கிழமை காலையில் 6 to 7, அதாவது குரு ஹோரையில் 6 to 7 குரு ஹோரையில் பண்ணணும். இல்லாட்டி மத்தியானம் 1 to 2 குரு ஹோரையில் பண்ணணும். இல்லாட்டி ராத்திரி 8 to 9. இது ராத்திரி வந்து நாட் அட்வைசபிள். முன்னா காத்தால இல்லாட்டி மத்தியானம், காத்தால 6 to 7 இல்லாட்டி மத்தியானம் 1 to 2 குரு ஹோரையில் 8 to 9 பண்ணலாம். ஆனால் அது வந்து அவ்வளோவா உசிதம் கிடையாது. அதாவது அதுக்கு உண்டான அந்த பவர் வந்து கம்மி. அதனால தான் நான் மார்னிங் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதாவது மார்னிங்கில் அந்த பூஜையை பண்ணிவிட்டு 3 வியாழக்கிழமை பண்ணணும். இந்த 3 வியாழக்கிழமை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மூட்டையை கையில் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும். திருவண்ணாமலைக்கு சென்று கூட்டத்தில் நிற்கிறீங்களோ இல்லை தனியாக கியூவில் நிற்கிறீங்களோ, உள்ளே போயிட்டு அந்த அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அப்பனையும் உண்ணாமலை அம்பாளையும் தரிசனம் செய்துவிட்டு வெளியில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய உண்டியலில் இந்த மூட்டையை அப்படியே போட்டுட்டு வந்துடணும். அதாவது இந்த மூட்டையை மஞ்சள் துணியில் கட்டியிருக்கிற மூட்டையை அப்படியே அந்த உண்டியலில் போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இதை பண்ணுவதன் மூலமாக, இதை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போகும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ்லாம் போகும். உங்களை பற்றி சுற்றி இருக்கக்கூடிய கண் திருஷ்டி உங்களை விட்டு அகலும். நீங்கள் இப்படி வளர்றானே, இவன் இப்படி சம்பாதிக்கிறானே, இவனுக்கு எங்கேருந்தோ பணம் வருதே அப்படின்னு நிறைய பேர் கண் திருஷ்டி படுறாங்கல்ல, அந்த கண் திருஷ்டி உங்களை விட்டு அகலும். இதன் காரணமாக உங்களுடைய சுய உழைப்பின் மூலமாக வருமானத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த சுய உழைப்பின் மூலமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே, அப்போ நாங்கள் இத்தனை நாளாக உழைக்கலையா அப்படின்னா, இத்தனை நாள் உழைச்சிருந்தால் நீங்கள் கடன் அடைச்சிருப்பீங்க. உழைச்சிங்க, ஆனால் அந்த உழைப்பின் காரணமான வருமானம் உங்களுக்கு பத்தலை. அதனால் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த பரிகாரத்தை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உழைப்பின் மூலமாக அதீதமான பண வரவை அதிகப்படுத்தும். அதாவது உங்களுக்கு வர வேண்டிய, நீங்கள் வந்து உழைக்கிறது வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு உழைக்கிறாள் அப்படின்னா, 1 லட்ச ரூபாய்க்கு உழைக்கிறீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு வருமானம் வந்து ஒரு 50,000 ரூபா தான் வருது. ஸோ மீதி 50,000 ரூபா விரயமாறுது, எங்கேயோ லீக் ஆகுது. அந்த லீக் ப்ரூஃப் ஆக்கி உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய கடன் அடைபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டு புதுசாக கடன் வாங்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு மட்டுமே கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லி, இதன் மூலமாக இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்ந்து, எதிரிகள் பிரச்சனையை தீர்ந்து,
எதிரிகள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து, ஏன்னா பணம் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பணக்காரன்லாம் வந்துடுவான். உங்களுக்கு நண்பர்களில் ஒரு பெரிய ஆளாக இருப்பான், அவனை வச்சு நீங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும்னு. ஸோ பிரச்சனையும் சால்வ் ஆகும், எதிரிகளும் சால்வ் ஆவாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கடனற்ற வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.